ரிஷபராசிக்காரர்கள் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு தான் ரிஷபராசிக்காரர்கள். காரணம் என்ன? சூரியன் வருகிறார், அடுத்ததாக ராசியிலேயே புதன் வருகிறார், 2-5 கூடையவர். இப்போ புதாதித்ய யோகத்தோட இந்த மாசத்தை 2ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்? 12 கூடையவன் உறவு ஒன்று தேடி வரப்போகுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு உறவு உறவே எங்கே இருக்கிற உறவே ஒன்று அவங்கள தேடி வருவாங்க போன்ற விஷயங்கள் நடக்கும். அதை விடுங்க, ஆகிற கதை பார்க்கணும். ஆனால் அந்த நேரம் வராத வரைக்கும் நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். உங்களுக்கு அந்த நேரம் இப்போ வந்துருச்சு. உங்களுக்கான பாத்வே என்னங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். 2ஆம் இடத்துல புதன்காரர்களுக்கு வேலை போகிற நேரம் இது. அது ஒன்று மட்டும் நீங்கள் யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல். ஏன்னா 6 கூடையவனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 1000 தான் இருந்தாலும் 8 கூடிய சுக்கிரனோட குருவோடு சேரும் பொழுது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்கள் என்றாலே ஒரு தனிச்சிறப்பு தான் ரிஷபராசிக்காரர்கள். காரணம் என்ன அப்படின்னா, உனக்கு என்னப்பா நீ ஜாலியாக இருக்க அப்படிங்கிற மாதிரி தான். ராசியில் சூரியன் வருகிறார், அடுத்ததாக ராசியிலேயே புதன் வருகிறார், 2-5 கூடையவர். இப்போ புதாதித்ய யோகத்தோடு இந்த மாதத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க. புதாதித்ய யோகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. புதாதித்ய யோகம் என்றால் என்ன அப்படின்னா என்ன ஆகுனா, இந்த புதன் அப்படிங்கிறது வந்து வித்யாகாரகன், 2-5 கூடைய புத பகவான். 5 சூரியன்கிறது யார்? உங்களுக்கு அடுத்த படிநிலை 4 கூடையவன். இவங்க 2 பேருமா சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, பலவிதமான அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. பெரிய பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறவங்கலாம் ஃபார்முலாஸ் கண்டுபிடிப்பீங்க. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி திடீர்னு இந்த ராக்கெட்டை ஓட வைக்கிறது, திடீர்னு யுரேக்கா மாதிரி தான் கண்டுபிடிச்சிட்டேங்கிற மாதிரி விஷயம்லாம் பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு சில நேரங்களில் நமக்கு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியா வந்ததுக்கப்புறம் தான் பல பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும். அதான் வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இப்போது 12ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார். அப்போ என்ன ஆகும்? 12 கூடையவன் ஆட்சி பெறும் பொழுது சுப விரயங்கள் என்பது ஏற்படும். செவ்வாய்னா பூமிகாரகன். கன்ஃபார்மாக வீடு வாங்குவீங்க, கன்ஃபார்மாக ஃப்ளாட்டை டெக்கரேட் பண்ணுவீங்க, ஃப்ளாட்டை டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. சார் இல்லை சார், எனக்கு வந்து நான் சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் சுப செலவுன்னு ஒன்று பண்ணுறது என்னவாக இருக்கணும்னா, அந்த ஃப்ளாட்டுக்கு நல்லது செய்கிறதா இருக்கணும். அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸ் வச்சுருக்கீங்கன்னா ஒரு G+1 தான் சார், G+2 கட்ட போகிறேன், சந்தோஷம் மகிழ்ச்சி, அதை பண்ணுங்கள். சில பேர் இருக்கான், இல்லை சார் இந்த வடக்கு ஈசான்ய மூலையில் இடிக்க சொல்லிட்டாங்க சார், அதனால் இடிச்சிட்டு முன்னாடி அக்னி மூலையிலேருந்து கனெக்ஷன் கொடுத்து. தயவுசெய்து இதெல்லாம் நம்பாதீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நம்ம இருக்கிற வீட்டை ஒருத்தர் இடிக்க சொல்கிறான்னா ஓரளவுக்கு வாஸ்து உண்மை, ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் கட்டின வீட்டை இடிக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய தீவிரவாதியாலாம் ஒன்றும் ஆக வேண்டாம். 12ஆம் அதையும் சில பேர் சொல்லிப்பான், சார் சுப செலவு வாஸ்துக்காக இடிச்சிட்டு கட்டினேன். டூப்ளிகேஷன் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கீங்க, பண்ணதே 1 தடவை பண்ணியிருக்கீங்க. இது பெரிய பெருமை கிடையாது. 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் மறுசீரமைப்பை நோக்கி செல்லும். நம்ம வந்து முன்னாடி இருக்கிற காம்பவுண்ட் இடிச்சுட்டு இன்னொன்று கட்டலாம், ஆனால் நமக்கு நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஸோ அப்போ 12ஆம் இடத்துல செவ்வாய் வரும் பொழுது தூக்கம் என்பது தூக்கம், மகிழ்ச்சி போன்ற விஷயங்கள், விட்டு போன வாழ்க்கையிலே பழைய உறவெல்லாம் புதுப்பிக்கும். இப்போ வந்து அந்த யூடியூப்லாம் டைட்டில் வைக்கிறாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான் உறவு ஒன்று தேடி வரப்போகுது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு உறவு உறவே எங்கே இருக்கிற உறவே ஒன்று அவங்கள தேடி வருவாங்க போன்ற விஷயங்கள் நடக்கும். அதை விடுங்க, ஆகிற கதையை பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஜாலியாக இருக்க போகிறீங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, 2ஆம் இடமாகப்பட்ட மிதுனத்தில் யார் வரா? சூரியனும் புதனுமாக 2ஆம் இடத்துல இருக்கா. புதன் ஆட்சி பெற போகிறார். இங்கே பாருங்கள், சும்மாவே புதன் நல்லது செய்வார். இப்போ ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகன். நண்பர்களே, ஆபிரகாம் லிங்கனுடைய ஒரு ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பழமொழி என்ன? ஒரு மரத்தை வெட்ட 6 மணி நேரம் எனக்கு தந்தீர்களானால் முதல் 4 மணி நேரம் நான் கத்தியை சாணை பிடிப்பேன். அப்படியே சொல்லியிருக்காரு. இல்லை, அது கொஞ்சம் வேறு மாதிரி இங்கிலீஷில் சொல்லுவார், நான் தமிழில் சொல்கிறேன். அப்போது முதல் 4 மணி நேரம் கத்தியை தீட்டுவேன் அப்படி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பெறும் பொழுது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ்லேருந்து பணம் வர்றதுக்கான தகவமைப்பு இதெல்லாம் பண்ணுவீங்க. அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள். 2 கூடையவன் ஆட்சி. ஸோ அந்த புத்திகாரகன் புதன் எவ்வளோ பெரிய ஆள்னா, எப்படியாவது உங்களை நெட்வொர்க்கிங், டேட்டா மேனேஜ்மெண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்பிரிண்ட் மீடியா போன்றவெல்லாம் சம்பாதிக்க போகிறார். இந்த குரு பகவான் வந்து ஏற்கனவே 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த பக்கம் வந்து அந்த குருவோடு சேர்ந்து சுக்கரனை வந்துடுறார், ராசிநாதன். அதில் என்ன பெரிய விசேஷம்? உங்களுக்கு 6 கூடையவருங்க. அவர் 6 கூடையவர் 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு ஒரு பக்கம் அது வேறு நல்லது நடக்க போகுது. 2 கூடைய புதன் ஆட்சி பெறுவதால், வித்யாகாரகன் ஆட்சிங்கிறதுனால பணத்தை சம்பாதிக்கிற வழியெல்லாம் கண்டுபிடிப்பீங்க. எதுக்கு அதில் போட்டு அதுக்கு இதில் போட்டு
ரெண்டுத்துலேருந்து பணத்தை ப்ராஃபிட் பண்ணுறது எப்படி போன்ற விஷயங்கள்லாம் எடுப்பீங்க. நண்பர்களே, ஒரு நேரம் தான். நான் என் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடத்தை சொல்கிறேன். எல்லாமே ஒரு நேரம் தான். அந்த நேரம் வந்தால் நீங்கள் ரொம்ப பிஸியாகிடுவீங்க. அந்த நேரம் வந்தால் அந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல நல்ல தொடர்புகள்லாம் வரும். அதெல்லாம் தன்னாலே உங்களை கூட்டிகிட்டு போகும். ஆனால் அந்த நேரம் வராத வரைக்கும் நமக்கு ஒரே குழப்பமாக இருக்கும். உங்களுக்கு அந்த நேரம் இப்போ வந்துடுச்சு. உங்களுக்கான பாத்வே என்னங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுங்கள். 2ஆம் இடத்துல புத பகவான் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 10ஆம் இடத்து ராகு வேற ஒரு பக்கம். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுறார்? தொழில் அமைப்புகள்லாம் விருத்தி பண்ணுறார், டெவலப்மெண்ட் பண்ணுறார் போன்ற விஷயங்கள்லாம் தரார். அப்போ ராசியில் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் என்பதால் அவர் என்ன பண்ணுறார்? ஒரு பக்கம் வந்து சுற்றுலாக்களில், இன்பங்கள், கேளிக்கைகளில் உங்களை இன்பம் செலுத்த வைப்பார். இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, குருவும் சுக்கரனும் சேர்ந்துருந்தால் என்ன ஆகும்? சேர்ந்திருந்து 7 பார்க்குறாங்க. சேர்ந்திருந்து குரு 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். 7ஆம் பார்வையாக சுக்கரனும் பார்க்குறார், இவன் பார்க்குறார். இப்போ 2 பேர் 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தேவகுரு அசுரகுரு பிரகஸ்பதி, 2 தேவகுரு பிரகஸ்பதி அசுரகுருமா சேர்ந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பார்க்கும் பொழுது லாட்ரி யோகம் கிடைச்சா அது கம்மி, புதையல் கிடைச்சா அது ரொம்ப கம்மி. நடந்து போயிட்டே இருந்தேன் சார், திடீர்னு டொம்முன்னு சத்தம் கிடுச்சு. வண்டி ஒரு பக்கம் நிறுத்திட்டு கீழே என்ன நோண்டி பார்த்தா பயங்கரமாக பெரிய ஒரு சொம்பு நிறைய தங்க காசு சார் போன்ற விஷயங்கள்லாம் அற்புதங்கள். அந்த மாதிரி ஒரு அற்புதம் ஏற்பட போகுதுன்னு சொல்கிறேன். எனிவே நீங்கள் எடுத்தால் கவர்மெண்ட்டில் தான் கொடுத்துடணும், வேறு வழியில் சொல்கிறேன் நான். ஸோ அப்போ அந்த மாதிரி புதையல் கிடைக்கக்கூடிய யோகங்கள், இதுக்கு நடுவில் இவ்வளோ விஷயம் இருக்குது, இதில் இவ்வளோ வேல்யூ இருக்குது, நமக்கு இந்த பொருளுக்கு இவ்வளோ டிமாண்டுங்கிறதே எனக்கு இங்கே வந்து தான் தெரியும் போன்ற விஷயங்கள்லாம். நண்பர்களே, நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அந்த பொருளுக்கு எவ்வளோ மார்க்கெட்டில் டிமாண்டுன்னு தெரியாமல் சொல்லிட்டு இருப்பான். உங்களுக்கு உங்கள் பொருளுடைய வேல்யூ தெரிய போகுது. இது வரைக்கும் நீங்கள் வந்து கிரிக்கெட்டு மட்டை தயாரிக்கிறவராக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் தயாரிக்கிற மட்டை உங்களுக்கு அதிக இவ்வளோ விலை, நமக்கு இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு இனிமேல் தான் தெரியும். ஸோ அப்போது உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைய போகிறீர்கள். இந்த மாதம் ஃபுல்லாக நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. நிறைய இன்பச் சுற்றுலாக்கள்லாம் போக போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. வேலை விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை போகிற நேரம் இது. அது ஒன்று மட்டும் நீங்கள் யூனிட் பி மோஸ்ட் கேர்ஃபுல். ஏன்னா 6 இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 1000 தான் இருந்தாலும் 8 சுக்கிரனோட குருவோடு சேரும் பொழுது வேலையை பிடுங்கிட்டு திரும்ப வேலை கொடுப்பார். ஸோ அதனால் ரிஷபராசிக்காரர்கள் வேலை இழந்த பின்பு தான் வேலை கிடைக்கும். அதனால் ஜாக்கிரதையாக இருங்க. ஆனால் பெரிய வேலை கிடைக்கும், நல்லா இருப்பீங்க. ஸோ அப்போ கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.